அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம சீனு ராமசாமி சார்ட்ட பார்த்துருக்கேன். அது நல்லாவே தெரியும் சேதுக்கு. பாண்டியராஜ் சார்ட்ட ஒரு லக்கி டைரக்டர் அவர். எப்போதுமே நான் எங்க வீட்டு பிள்ளை பண்ணும்போது சைஸ் கொடுத்திருந்தேன். ஸோ அதுல வாழ்ந்தேன். அடுத்த படம் அவரோட படம். அது இந்த கதாபாத்திரம் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பண்ண. நீங்க ரொம்ப பெரிய எனக்கு காரியம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா என் மச்சான் நடிக்க வச்சிருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் அடுத்து வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் டீம். அவங்க டீம் எல்லாம் ஜெகன் அண்ணன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து என்னோட மாமா 5 படங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இது அவரோட நடிக்கிற கிட்டத்தட்ட 2009 இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இருந்து நம்ம ஸ்டூடியோ 9 ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணியிருக்கேன். 17 வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ரொம்ப ஆசை அவரோட நடிக்கணுங்கிறது. ஏன்னா பேய் நடிகை, சாதாரண நடிகை கிடையாது. ஒவ்வொரு படத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரமிப்பை நான் என்ன பண்ணிட்டேன், அவர் கூட நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் கண்ணை பார்த்து அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே எனக்கு பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சேதுவை நான் வேற மாதிரி பார்த்த ஒரு சேது என் முன்னாடி நடிக்கும் போது அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சேது. உன்னோட வளர்ச்சிங்கிறது சாதாரண வளர்ச்சி கிடையாது. ஆலோவர் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி, சிவா சார் சொன்ன மாதிரி, இப்போ ஹிந்தியில வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அங்க டெய்லி உன்னை ஒரு தடவை கேட்டுருவாங்க டீம், சேது எப்படி இருக்காரு. ஏன்னா ஹிந்தி நீ குறைச்சிட்டியா படத்தை, அதனால உன்னை அதிகமா பண்ண சொல்றாங்க ஹிந்தி படத்தை. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, அதுல நானும் ஒரு பங்கா இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தம்பி.